வந்து வித்தியாசமான முறையில் மக்ரோனில் வந்து பிரியாணி பண்ணுறோம். வாங்க ஒரு பிடி பிடிக்கலாம். எப்படியுமே பிரியாணி ரைஸ்லேயே சாப்பிட்டு பழக்கப்பட்டது. பிரியாணி மசாலா கூட இந்த பாஸ்தாவை சேர்த்து சாப்பிட்றதுக்கு நம்மளோட இந்தியனோட மசாலாவோட டேஸ்ட்டும் அந்த பாஸ்தாவோட சுவையும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்ரோனி கோழிக்கறி பிரியாணி பண்ண போகிறோம். மக்ரோனி பார்த்துருக்கீங்களா? மக்ரோனி நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இவங்க சமைக்க போகிறாங்க இன்னைக்கு. மக்ரோனி வச்சு நம்மளே சமைச்சிருக்கோண்ணா. மக்ரோனின்னா என்ன? ஐயா வந்து சமைச்சாருங்க. அவர் கருப்பையா? கருப்பையா வந்து ஊமச்சி சமைச்சார். மக்ரோனி ஊமச்சின்னு அதுலேயே மக்ரோனி இன்னொரு ரவுண்டாக இருக்கு ஒன்று. நான் இன்னொரு க்ளூ தட்டா. அதுதான் பெங்களூர்ல மொட்டை மாடியில ஒன்று சமைச்சோம். அதுதான் சங்கு மாடல்ல இருக்கும். ஒரு வகையான பாஸ்தாங்க, இட்டாலியன் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. ஆமா, கிட்டத்தட்ட இதுல 9 வகையான பாஸ்தா இருக்கு. ஒன்றுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வடிவம் மட்டும்தான் மாறும், சுவை எல்லாம் ஒண்ணுதான். இதுல பிரியாணி எப்படியா இருக்கும்? அது கொஞ்சம் வளவளப்பா இருக்கும். அதான் இவர் எல்லா பிரியாணி பண்ணிட்டாரு. இதையும் பார்த்தேன், மக்ரோனில பிரியாணி பண்ணிக்கிறீங்களா? பண்ணலாம். இன்னைக்கு மக்ரோனி பிரியாணி எப்பயுமே நம்ம எதனா எடுத்துன்னு போனா பண்ணிடுறேன்னு. அதனால அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துடலாம். ஐயா எவ்வளவு சமையல் இருக்குல்ல, நீங்களும் பண்ணாத சமையல், நானும் பண்ணாத சமையல், யாருமே பண்ணாத சமையல், இவங்க சாப்பிடாத சமையல். ஒரே ஒரு சமையல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அரளி பூவும் அரளி விதையும் சேர்த்து ஒரு குழம்புக்கு. அதோட ஜோலி முடிச்சு விட்டு போயிடுங்களா? அப்புறம் ஏகப்பட்ட பிரியாணி பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து வித்தியாசமான முறையில் மக்ரோனில் வந்து பிரியாணி பண்றோம். வாங்க ஒரு பிடி பிடிக்கலாம். என்ன தேடுற? மக்ரோனி நிறைய எங்கள் மேலே இருக்கணும். மக்ரோனி சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மொழியின் அழகுகளை இப்போ உனக்கு சொல்ல போறேன். வலி வந்தா எப்படி கத்துவ? அப்படி இல்லடா, இப்படி அப்படி அப்படி. இப்ப பாருங்கள், அவர் கத்தனத்தில் ஆ ஆ என்ற உச்சரிப்பு வந்திருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஈ. சிரிப்புக்கு எப்படி வருது பார்க்கலாமா? பாருங்க, 2 ஈ வந்திருக்குது. ஈ ஈ. காரத்தில் எப்படி வருகிறது பாக்குமா? காரை வச்சு விட்டு போலியா? அம்மா வீட்டுக்கு போ. ஊ ஊ என்ற ஓசை வருகிறது. கோபத்தில் தமிழ் எழுத்துக்கள் எப்படி வருது பாப்போமா? ஏய் ஏய். கோபத்தில் ஏ ஏ என்ற வார்த்தைகள் அருமை வருகிறது. அண்ணனுக்கு ஏ என்றால் பிடிக்கும், பி பிடிக்காத. வெக்கத்தில் என்ன வருகிறது பாப்போமா? அடுத்தது ஆச்சரியத்தில் என்ன வருகிறது பாப்போமா? ஓஹோ ஓ ஓ என்ற வார்த்தை வருகிறது. வக்கணையில் என்ன வருகிறது பார்க்கலாமா? ஆவ் என்ற வார்த்தை வருகிறது. அங்கு மட்டுமா வருகிறது? ஆமா. விக்கலில் என்ன வார்த்தை வருகிறது பார்க்கலாமா? இவர் உயிருக்கு போராடுறாரு, ஆனா இக்கன்ற வார்த்தை வருகிறது. இக்கல்ல இக்கு தட்டா வரும். ரொம்ப லாங்கா வருகிறது, தூரமாகவே வருகிறது, பக்கத்தில் வருகிறது. பாருங்கள் உயிர் எழுத்தினுடைய அழகை. ஆ முதல் அக்கு வரை. மொத்தம் எத்தனை எழுத்துங்கள் ஐயா? அது சொன்னவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியாது. தெரியவில்லையே. தரணி எங்கும் தனித்துவத்துடன் ஜொலிக்கும் தங்க தமிழ் மொழினா நம் தாய்மொழி. மக்ரோனி கோழிக்கறி பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்குறோம். மக்ரோனி கோழிக்கறி, சிக்கன், சுத்தமான நல்லெண்ணெய், தயிர், பூண்டு அரைச்சது, இஞ்சி அரைச்சது, கல் உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள் பொடி, காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, தக்காளி, எலுமிச்சைப்பழம், புதினா, பச்சை மிளகா, மல்லித்தலை, பெரிய வெங்காயம். அவ்வளோதாண்ணா? அப்படித்தாங்க. உருளி காஞ்சி வச்சிங்களா? ஆமாங்க. 1 கிலோ மக்ரோனி எடுத்திருக்கோம், 2 கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான அளவு சொல்லிடலாம். 200 கிராம் அளவுக்கு சுத்தமான செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகி விட்டது. 3 துண்டு பட்டை, ஒரு 15 ஏலக்காய், 15 கிராம்பு, 400 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம். இந்த பாஸ்தாவோட நேட்டிவ் பிளேஸ் எங்க இருந்து உருவாக்கப்பட்டதுன்னா அதிக அளவில் எங்க பயன்படுத்துறாங்கன்னா இட்டாலியில தான் பயன்படுத்துறாங்க. பல விதமான பாஸ்தா இருக்கு. இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ்ல நம்ம வாங்கின பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்தாங்க. இதுக்கு இங்கிலீஷ் என்ன பேரு? இங்கிலீஷ்ல டைல மாட்டுவாங்க பாரு. பவு டைப் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இதுக்கு இட்டாலியன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் ஃப்ளே பாஸ்தான்னுவாங்க. இந்த மாதிரி பல விதமான பாஸ்தா இருக்குது. இது உடனடியாக குக் பண்ணுற ஒரு துரித உணவு. அதனால் நம்ம ரெகுலராக பிரியாணி பண்ணுற மாதிரி இதை தம்மெல்லாம் போட்டால் பாஸ்தா இருக்கிறதே தெரியாது, எடுத்து கம் ஆகிடும், அப்புறம் போஸ்டர் தான் ஓட்டணும். அதனால் முக்கியமான செய்முறை, இதை வந்து பண்ணும்போது ரெகுலராக பிரியாணிக்கு அரிசி ஊற வைக்கிற மாதிரிலாம் ஊற வச்சிடாதீங்க. இப்படியே இருக்கணும். எந்த நேரத்தில் சொல்கிறோம் நீங்களும் அதே நேரத்தில் அதை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 75 கிராம் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன்.
ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 400 கிராம் அளவுக்கு நாட்டு தக்காளி, தமிழ்நாட்டு தக்காளி, ஒரு 75 கிராம் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நாங்கள் எப்படி சேர்க்குறோமோ இதே மாதிரி சேருங்க. இப்படி சேர்த்தா தான் அடி பிடிக்காது உங்களுக்கு. நூறு ml தயிர், இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, எல்லாம் வதங்கி விட்டது. இப்போ அது சிக்கனை இறக்கிக்கிறோம். ரெகுலராக பிரியாணி பண்ணும்போது மஞ்சள் போட்டு கழுவி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மஞ்சள் போடாமல் கழுவி இருக்கோம். ஏன்னா நம்ம பண்ண போகிறது மக்ரோனி பிரியாணி, அதனால் மஞ்சள் தூள் வேண்டாம். அட்டகாசமாக இருக்குது ஒவ்வொரு பீஸும். மக்ரோனி மசாலா அருமையாக வந்துட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கு. இந்த நேரத்தில் கறி எடுத்து தின்றுமா? பச்சை பசேர்னு இருக்கும் 3 வகையான மூலிகை இறக்குறோம். ஒரு 10 பச்சை மிளகாய், 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 1.5 பழம் எலுமிச்சை பழம். விடுன்னு போகிறாரு, வாசனை அடிச்சோன்னா கரெக்டாக வந்துடுறாரு. அங்கே வரையும் வருதுங்க வாசனை. மசாலாலேயே கறி 1/2 வேக்காடு வந்திருக்கும். மீதி 1/2 வேக்காடுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்த கை விடுங்க ஐயா. என்ன பிரியாணியா? மைக்ரோ பிரியாணி. மைக்ரோவா? அது வந்து மலேசியாவில் மைக்ரோனி அது பேர். அதானே அங்கேயே மைக்ரோ. இட்டாலியில் அது பேர் மக்ரோனி. மக்ரோனி வெந்துருச்சிங்களா? வெந்துருச்சுங்கய்யா. 3/4 வேக்காடில் கோழிக்கறி ரெடியாக இருக்குது. நம்ம மசாலா நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது, பிரியாணி மசாலா. இப்போ 1 கிலோ நம்மளுடைய மக்ரோனி பாஸ்தாவை உள்ளே இறக்குறாங்க. நல்லா கேட்குதுங்களா? அப்படியே அந்த மசாலாவோட இது நல்லா வெந்து வரணும். அப்படி நம்ம எப்படி நூடுல்ஸு ரைஸ்லாம் தனியாக வேக்காடு போடுறோமோ அதே மாதிரி இந்த கறி மசாலாவோட, இந்த பிரியாணி மசாலாவோட இது வெந்துடும் நல்லாப்பா. நான் அரிசிக்கு பயிலு பாஸ்தாவை போட்டுருக்காருண்ணா. அதானே நம்ம வித்தியாசம். அதேதானா? அதேதான். அரிசி மாதிரி இதுக்கு அதிக வேக்காடு தேவையில்லை, தேவையில்லை. தம்மு தேவையில்லை. இந்த தண்ணி அப்படியே இழுத்து சுண்டனாலே போதும். தேவையில்லை. உனக்கு பிரியாணி தேவையில்லை. அட்டகாசமாக இருக்கு. போங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. இனி 5 நிமிஷம் சாப்பிடலாம். தம் போட போகிறேயா? தம் போட மாட்டேன். அதாவது சிக்கன் பிரியாணி மாதிரி 20 நிமிஷம் தம் போட மாட்டோம், ஒரு 5 நிமிஷம் தம்மு தான். கொஞ்சோண்டு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சு அந்த வேக்காடில் பாஸ்தா அழகாக சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுங்க. ஆவி வெளியில் போகக்கூடாதுண்ணா. கல் வச்சிருக்கா இல்லையா பாரு. கசம் 2 கல் வச்சிருக்குது. 2 கல், ஒரு கல் இப்படி வச்சிருக்கு, இன்னொரு கல் இப்படி வச்சிருக்கு. ஒரு கல் மல்லாக்க கிடக்குது, ஒரு கல் குறுக்க கிடக்குது. கல் அதாவதுண்ணா, மல்லாக்க கிடக்கிற கல் இவருது, குறுக்கா நிற்கிற கல் அவருது. ஓப்பன் பண்ணலாமா? என்ன தம்பி, தக்கன்னு மின்னுதா? சீக்கிரம் சாப்பிட்ணும் சார், எனக்கு டைம் இல்லை. அடுத்தது வந்து கேரளாவில் மோகன்லால் கூப்பிட்டுருக்காரு. அங்கே பெரிய வேலை இருக்குதுடா. சிக்கன் பாஸ்தா சும்மா கின்னு இருக்குதா? பாஸ்தா வந்துச்சா? நம்மளோட மக்ரோனி சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. சார் அண்ணா, வீட்டுக்கு வேட்டை தான் நாட்டுக்குது. மங்கூரி சிக்கன் ரெடி. மங்கூரி சிக்கன்? நீ மங்கி ஆயிட்டியாடா? என்னடா அதுக்குள்ள மங்கி ஆயிட்ட? மக்ரோனிடா. மக்ரோனி சிக்கன் ரெடி. மூஞ்ச பார்த்தா மந்தி சிக்கன் ரெடி. ஞாபகம் வந்துருக்குதா? இவர் அவர் முகத்தை பார்த்தோம். இவர் யாரு அப்படியே களை தாண்ட மாட்டுது மூஞ்சில. மக்ரோனி சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம். இந்த மக்ரோனி எப்படி வெந்துடுச்சு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டு வெந்ததுக்கு அப்புறம் இந்த பிரியாணி மசாலோட மிக்ஸ் ஆகும்போது ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்க, பல்லில் ஒட்டக்கூடாது. இது முதல் டிப்ஸ். 2வது டிப்ஸ் வந்து என்னன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடாது, பல்ல ஒட்டக்கூடாது, மாட்டக்கூடாது. நம்ம பல்லில் வந்து அந்த பிசு ஒட்டக்கூடாது. மாவா இருந்தனா ஒட்டிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. ஒட்டாது உங்களுக்கு இல்லையா? 2வது வந்து என்னன்னா, நம்ம பக்கத்தில் இருக்க செவுரு இருக்குது பார்த்தீங்களா,
செவுத்துல தூக்கி அடிச்சிங்கன்னா வெந்துட்டுனா ஒட்டிக்கும், அப்படி வேவலைன்னா அப்படியே ஒட்டி கீழே விழும். அது எந்த செவுத்துல அடிச்சு நீ மேலே தூக்கி போட்டாலும் அதே தான். இதுதான் டிப்ஸ். அதுக்கு ரைஸ் மாதிரி நம்ம வந்து கையில் வச்சு அமுத்தி பார்க்குறதோ கரெக்டாக தண்ணி வைக்கிறோம்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம பக்குவத்தில் தான் எடுக்கணும். கடிச்சு தின்ட்டு எங்கே வைக்கிறேன் பார்த்துக்க. அப்பதான் எடுக்க மாட்டேன். யாரும் எடுக்கக்கூடாதா? இருக்க மக்ரோனி இல்லை அவர் தட்டில் கொடுத்துட்டு சாப்பிட இல்லை வடிவேல கை விட்ட கதையை நான் பாட்டு நின்று இருக்கேன், நீங்க மாதிரி நகர்த்தி நிற்கிறீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயா அவன் கடிச்சு தின்ட்டு வச்சிருக்கிறான். பரவாயில்ல, ஓரமா என்ன எப்படியுமே பிரியாணி ரைஸ்லேயே சாப்பிட்டு பழக்கப்பட்டது. பிரியாணி மசாலாவோட இந்த பாஸ்தாவை சேர்த்து சாப்பிட்றதுக்கு நம்மளோட இந்தியனோட மசாலாவோட டேஸ்ட்டும் அந்த பாஸ்தாவோட சுவையும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு கொடுக்குது. வித்தியாசமான சமையலில் இதுவும் ஒன்று. அதோட சேர்த்து சிக்கன் பெரிய பெரிய பீஸாக வச்சு சாப்பிட்றது ஒரு கல்யாண வீட்டில் பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குது. செம்ம டேஸ்ட்னா தயிர் பச்சடியில் வச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று டொமேட்டோ சாஸ் வச்சுருக்காங்க, அதை விட என்ன நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா, செம்மையாக இருக்குண்ணா, வேறு லெவல். லெக் பீஸ்லாம் எப்படியே மைமையாக வந்து வச்சு அது யார் எடுத்ததுன்னு பார்த்து நிற்குதில்ல அது. கோழிக்கறியோட நல்லா வெந்த அந்த மசாலா இந்த பாஸ்தாவில் போய் சேரும்போது பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் அப்படியே இருக்குன்னா, அதோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டான ஒரு சுவை. நம்ம பிரியாணி மசாலா பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சுவையாக இருக்குன்ட்டு. நம்ம வந்து 1 கிலோவுக்கு 2 கிலோ கறி சேர்த்துருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி கறியாக சாப்பிட்றதுனால நீங்கள் வீட்டில் செய்கிறவங்க 1 கிலோவுக்கு 1 கிலோ கறியாக சேர்த்துங்க. கறி கடிச்சிருந்துங்க. கறி கடிச்சிச்சா? அதே யாராவது எடுத்துறான்னு சொல்லிட்டு முதல் ஒரு கறி கடிச்சு இங்கே வச்சுட்டு 2வது ஒன்று தின்ட்டு அப்புறம் திருப்பி எடுக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி கறி கொஞ்சம் பாஸ்தா ரைட் தான். புதுசாக பிரியாணி கடை ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க நீங்கள் போடுற பிரியாணியோட சேர்த்து இந்த மக்ரோனி பிரியாணி வெரைட்டி காட்டலாம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி காட்டும் போது மக்ரோனி பிரியாணியும் காட்டலாம். இதை நாங்கள் பண்ண மாதிரி டைரெக்டாகவும் தம் பிரியாணியும் பண்ணலாம், வடி ஸ்டைல்லையும் பண்ணலாம், குக்கரில் வச்சு பண்ணாலும் பண்ணலாம். பாஸ்தாவோட வேக்காடு நான் சொன்ன அந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மசாலா பிரியாணி மசாலா மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதே ஸ்டெப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமான சுவையான ஒரு மக்ரோனி பிரியாணி கிடைக்கும். நம்ம எது ஆசைப்பட்டு கேட்டாலும் நம்ம சாங் மாஸ்டரும் ஆர்டிஎக்ஸ் மாஸ்டரும் சும்மா டப்பு 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 டப்புன்னு அசத்துறாங்கண்ணா. சரி, நீ சாப்பிட்றதுக்கு நான் எதுக்கு தட்டு பிடிச்சணும் கேட்டே வச்சுக்கிறேன். சுத்தமா வித்தியாசமான மக்ரோனி சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க, சும்மா தரமாக இருந்தது. இதே மாதிரி புதுமையான சமையலும் புதுமையான புதுசாக அதை காமெடி பண்ண போறேன். அதுன்னு சொல்ல இருந்துச்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்காங்க. புதுமையான காமெடி அருமையான சமையல்லாம் பார்க்கணும்னா எங்க கட்டுறது கையில் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க வீட்டில் சமைச்சா எங்களுக்கு கூப்பிடுங்க, இவரு வந்து காலி பண்ணுவாரு. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.